Hello students, welcome to our channel. நம்ம இன்னைக்கு exercise 2.1ல 8th sum பார்க்கலாம். இதுதான் given question. D அப்படிங்கிறது இந்த ரெண்டு நம்பரோட HCF, xy வேல்யூ வந்து இந்த ஈக்குவேஷனில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நார்மல் வகுத்தல். இப்போ நம்ம ஈக்குவேட்ஸ் டிவிஷனில் மேலே எழுதுகிறோம். அப்போ 60 32 வகுக்கும்போது என்னுடைய ஈவு அண்ட் மீதி. ஓகேவா? அப்போ எனக்கு மீதி 0 எப்போ வருது? 4 வகுக்கும்போது. அப்போ இதுதான் என்னோட HCFன்னு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடுறோம். அப்போ therefore D equal to 4 அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடறோம். சரியா? இந்த மாதிரி யூக்ளிட் டிவிஷன் நம்மளால் எழுதிக்கணும். இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறதுல டியோட ஆன்சர் வந்து 4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இப்போ எக்ஸுக்கும் ஒய்க்கும் நான் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணேன். இப்போ 60 அப்படின்னா வந்துட்டு 32ஓட சின்ன நம்பராக பெரிய நம்பரான்னு பார்க்கணும். இப்போ பெரிய நம்பர். அப்போ எனக்கு 32 வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா பெரிய நம்பராக ஆகணும். அப்போ 60ஓட 4 கூட்டினா நமக்கு வந்துட்டு 64 வருமா? இப்போ வந்துட்டு என்ன பண்ணோம்னா இந்த 32 பாருங்கள், இந்த 64ஓட 2 டைம்ஸு 64லேருந்து 60 கழிச்சா எனக்கு வந்து 4 வரும்னு தெரியும். அப்போ இந்த 64 வந்து இந்த 32 வகுக்க முடியுமான்னு பாருங்கள். அப்போது 32 64. அதே போல் எனக்கு 64 வந்துருச்சு. இது ரெண்டையும் பெருக்கணும். இங்கே ப்ளஸ் 60 இருக்குது, பட் எனக்கு வந்து மைனஸ் 60 தான் வேணும். அப்போ -1 பெருக்கணும் அப்படின்னா எனக்கு -60. இப்போ இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணி பாருங்கள். 64 - 60 ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிட்டு வந்துருச்சா? இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸி கால்குலேஷனுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. 2 மார்க்கில் கேட்டால். சரியா? சப்போஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ரொசீஜரோட நிறுத்திடுங்க. 5 மார்க்கில் இது கேட்டாங்க அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஈக்குவேஷனில் இந்த 28ஓட வேல்யூ 4ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். 28 இந்த பக்கம் இருக்கும், இந்த பக்கம் இருக்கிற ப்ளஸ் இந்த பக்கம் தான் மைனஸ் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து எழுதிட்டு இந்த 28க்கு பதிலாக நம்ம சால்வ் பண்ணியிருக்க இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் 28க்கு பதிலாக இந்த கண்டுபிடிச்ச இந்த வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இந்த பெருக்கல் ஒன்று வந்துட்டு அப்படியே இங்கே இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒன்று இது கூட சால்வ் ஆனால் அப்படியே தான் இருக்கும். அப்போ 32 - 60 - 32 × 1 அப்படிங்கிற டேர்ம் இந்த டேர்ம் வந்து அப்படியே இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மல்டிபிள் 1 அப்படி வச்சு இந்த ஒரு டேர்ம் ஆயிரும். இது வந்து மல்டிபிள் 1 இருக்குது. மைனஸை உள்ளே போய் மல்டிபிள் பண்ணும்போது எனக்கு இந்த ஈக்குவேஷன் வந்துடுமா? இப்போ இங்கே 32 இருக்குது. இதை வந்து 64 எழுதாமல் இதோட மல்டிபிளாக எழுதணும். 2 × 32. இங்கே நமக்கு +60 தான் கொஷினில் இருக்குது. அப்போ நமக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு -1 இங்கே மல்டிபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அப்போ -1 × 60. இதை வந்துட்டு ஈக்குவேஷனாக எழுதும்போது டியோட வேல்யூ தெரியும். 4 = 32 இன்ட்டு இந்த எக்ஸுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ இதுதான் நம்மளோட எக்ஸ் வேல்யூ. நெக்ஸ்ட்டு ஒய்க்கு பதிலாக -1 இருக்குது. வந்து 5 மார்க்கில் கேட்டால் இந்த மாதிரி லாங் ப்ரொசீஜர் போங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த வேல்யூ எழுதிட்டு therefore x = 2 y = -1 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் எழுதிங்க. ஓகேவா? நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.